என் தங்கமே, உன் கண்களுக்கு தெரியாமல் பல ஆபத்துகள் உன் வாழ்க்கையை தொடாமல் விலகிச் செல்கின்றன. நீ பல நேரங்களில் அதை சாதாரண சம்பவம் என்று நினைத்து மறந்துவிடுகிறாய். ஆனால் அந்த சாதாரணம் என்று தோன்றிய தருணங்களின் பின்னால் அம்மன் அருளின் மறைந்த காவல் நின்றிருக்கிறது. நீ போக நினைத்த இடத்துக்கு செல்லாமல் தடைப்பட்ட தருணம் உனக்கு கோபம் தந்திருக்கலாம். நீ எதிர்பார்த்த மனிதர் நேரத்தில் வராதது உனக்கு வருத்தம் தந்திருக்கலாம். நீ செய்ய நினைத்த காரியம் திடீரென்று நின்றது உன்னை குழப்பியிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, எல்லா தாமதமும் தோல்வி அல்ல. எல்லா தடைவும் துரதிர்ஷ்டம் அல்ல. சில தாமதங்கள் உன்னை காப்பாற்ற வந்த அருள். சில தடுக்கப்பட்ட வழிகள் உன்னை ஆபத்திலிருந்து திருப்பிய தெய்வம். சில உடைந்த திட்டங்கள் உன் உயிரை காத்த புனித இடைஞ்சல். அதனால்தான் இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய உண்மை என்னவென்றால், அம்மன் அருள் பல நேரங்களில் ஆசீர்வாதமாக வருவதற்கு முன் பாதுகாப்பாக வந்து நிற்கிறது. என் தங்கமே, நீ கவனித்திருக்கிறாயா? சில சமயம் உன் மனம் காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்திலிருந்து விலகச் சொல்கிறது. எல்லோரும் சரி என்று சொன்னாலும் உன் உள்ளம் ஏதோ ஒரு அமைதியின்மையை உணர்கிறது. அந்த இடம் நல்லது போல தோன்றினாலும் மனம் அங்கே செல்ல விரும்பாது. அந்த மனிதர் சிரித்து கொண்டே பேசினாலும் உன் இதயம் முழுமையாக திறக்க மாட்டாது. அந்த வாய்ப்பு பெரியதாக தெரிந்தாலும் உன் உள்ளம் அதில் அமைதியை காணாது. இது சாதாரண சந்தேகம் மட்டும் அல்ல என் தங்கமே. பல நேரங்களில் இது உனக்கு கிடைத்த தெய்வ உணர்வு. அம்மன் உன் உள்ளத்தின் வழியாக உனக்கு முன் எச்சரிக்கை தருகிறாள். உலகம் பார்க்கும் விஷயம் வெளிப்புறம். ஆனால் தெய்வம் பார்க்கும் விஷயம் ஆழம். நீயும் காணாத விஷயத்தை உன் ஆன்மா உணர்கிறது. அதனால்தான் சில நேரங்களில் காரணம் தெரியாமல் விலக வேண்டும் போல தோன்றும். அதை பலவீனம் என்று நினைக்காதே. அது உன் பாதுகாப்பு. என் தங்கமே, சில ஆபத்துகள் மனிதர்களின் முகத்தில் மறைந்து இருக்கும். எல்லோரும் பகைவராக தெரிய மாட்டார்கள். சிலர் அன்பு போல வந்து அணுகுவார்கள். சிலர் உதவி போல வந்து அருகில் நிற்பார்கள். சிலர் புரிந்துகொள்கிறேன் என்று சொல்லி உன் உள்ளத்தை திறக்க வைப்பார்கள். ஆனால் அவர்களின் நோக்கம் அருள் அல்ல. அவர்கள் உன் சக்தியை எடுத்து கொள்ள வரலாம். உன் நம்பிக்கையை உடைக்க வரலாம். உன் அமைதியை கலக்க வரலாம். உன் வீட்டின் நல்ல ஆற்றலை குழப்ப வரலாம். அப்படிப்பட்டவர்களை அம்மன் சில சமயம் உன் வாழ்க்கையிலிருந்து தானாக விலக்குவாள். காரணமில்லாமல் அவர்கள் தூரமாகலாம். திடீரென்று தொடர்பு குறையலாம். நீயே பேச விருப்பம் இழக்கலாம். சிறிய விஷயத்தில் பெரிய இடைவெளி உருவாகலாம். அப்போது நீ, ஏன் இப்படி நடந்தது என்று வலிப்பாய். ஆனால் பின்னர் தான் தெரியும், அந்த பிரிவு காயம் இல்லை, காப்பு. அந்த தூரம் தண்டனை இல்லை, பாதுகாப்பு. அந்த உடைந்த உறவு உன் இதயத்தை கிழித்தாலும் அது உன் ஆன்மாவை காப்பாற்றியது. என் தங்கமே, சில ஆபத்துகள் வெளியில் இல்லாமல் உன் உள்ளத்திலேயே மறைந்து இருக்கும். பயம், அவசரம், தாழ்வு மனப்பான்மை, தவறான நம்பிக்கை, தன்னை நிரூபிக்க வேண்டிய திணிப்பு, யாராவது விட்டுச் சென்று விடுவார்களோ என்ற அச்சம். இவை எல்லாம் உன்னை தவறான முடிவுகளுக்கு தள்ளும் மறைந்த ஆபத்துகள். அம்மன் அருள் இவற்றையும் விலக்கத் தொடங்கும்போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் திடீரென்று உடைந்து போகும். நீ பிடித்து கொண்ட பழைய ஆசைகள் விலகும். சிலர் உன்னை புரியாமல் விலகுவார்கள். சில திட்டங்கள் முறியலாம். ஏனெனில் உன் உள்ளம் சுத்தமாகாமல் வெளிப்புற வாழ்வு நிலையாகாது. அம்மன் முதலில் உன் மனதில் இருக்கும் ஆபத்தை நீக்குவாள். உன்னை தானே காயப்படுத்திக் கொள்ளும் எண்ணங்களை உடைப்பாள். தன்னைத்தான் குறை சொல்லும் பழக்கத்தை மெதுவாக குறைப்பாள். நான் தகுதியற்றவன் என்ற இருளை நீக்கி, நான் அருளால் காக்கப்பட்டவன் என்ற ஒளியை ஏற்றுவாள். இதுவே உனக்கு தெரியாத மிக பெரிய ஆபத்து விலகும் தருணம். என் தங்கமே, சில நேரங்களில் நீ சென்றிருக்க வேண்டிய பாதையில் திடீரென்று தடை வரும். வண்டி தாமதமாகும். யாரோ அழைத்து நிறுத்துவார்கள். ஒரு வேலை காரணமாக வெளியே போக முடியாது. நீ மிகவும் கோபப்படுவாய். இது மட்டும் சரியாக நடக்கலையே என்று வருந்துவாய். ஆனால் பின்னர் அதே நேரத்தில் அந்த வழியில் ஏதோ பிரச்சனை நடந்தது என்று கேட்பாய்.
அல்லது அங்கே போனிருந்தால் உனக்கு தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, அவமானம் அல்லது விபத்து வந்திருக்குமென்று உணர்வாய். என் தங்கமே, இவை வெறும் சாமானிய சம்பவங்கள் அல்ல. அம்மன் அருள் பல நேரங்களில் நொடிகளில் வேலை செய்கிறது. ஒரு நொடி தாமதம், ஒரு நொடி தடுமாற்றம், ஒரு நொடி மனமாற்றம், அந்த ஒரு நொடியே உன் விதியை மாற்றிவிடும். நீ இழந்தது நேரம் மட்டும், ஆனால் நீ பெற்றது பாதுகாப்பு. என் தங்கமே, உன் வீட்டையும் அம்மன் இப்படித்தான் காக்கிறாள். வீடு என்பது சுவர் மட்டும் அல்ல, அது ஒரு சக்தி. அங்கே யார் வருகிறார்கள், யார் பேசுகிறார்கள், என்ன எண்ணங்கள் நுழைகிறது, எந்த கண்ணோட்டம் விழுகிறது, இவை எல்லாம் அந்த வீட்டின் அதிர்வை பாதிக்கும். சில சமயம் தேவையில்லாத மனிதர்கள் வீட்டுக்குள் வராமல் போகிறார்கள். வருவதாகச் சொல்லி வரமாட்டார்கள். சில பேச்சுக்கள் நடக்காமல் போகும். சில திட்டங்கள் தள்ளிப்போகும். நீ ஏமாற்றப்படுவாய். ஆனால் என் தங்கமே, சில வீட்டு ஆபத்துகள் மனிதர்களின் பாதங்களோடு நுழையும். சில தீய பார்வைகள் பாராட்டின் பெயரில் வரும். சில பொறாமைகள் அன்பின் முகமூடியில் நின்றிருக்கும். அப்படிப்பட்ட நிழல்களை அம்மன் வாசலிலேயே தடுத்துவிடுவாள். அதனால்தான் சில வருகைகள் நின்றுவிடும். சில தொடர்புகள் மங்கிவிடும். சில சமயங்களில் வீட்டில் திடீரென்று பூஜை செய்ய வேண்டும் போல தோன்றும். தீபம் ஏற்ற வேண்டும் போல இருக்கும். தண்ணீர் தூவ வேண்டும் போல இருக்கும். இது எல்லாம் உன் உள்ளத்துக்கு அம்மன் தரும் சைகை. நான் இந்த வீட்டை சுத்தம் செய்கிறேன், நீயும் என்னோடு சேர்ந்து அருளை அழை என்ற தெய்வ அழைப்பு. என் தங்கமே, உன் உடலுக்கும் தெரியாத ஆபத்துகள் இருக்கும். சோர்வை கவனிக்காமல் ஓடுவது, தூக்கத்தை தியாகம் செய்வது, மனக்கவலைக்குள் மூழ்கி உணவை தவிர்ப்பது, எல்லோருக்காக வாழ்ந்து தன்னையே மறப்பது, வெளியே சிரித்து உள்ளே உடைந்து கிடப்பது, இவை எல்லாம் மெதுவான ஆபத்துகள். ஒரே நாளில் வீழ்ச்சி தராது, ஆனால் மெதுவாக உயிர்சக்தியை குறைக்கும். அம்மன் அருள் இவற்றை விளக்கும்போது திடீரென்று உனக்கு ஓய்வு தேவைப்படுவது போல இருக்கும். உடல் சோர்வை வெளிப்படையாக காட்டும். சில பழக்கங்கள் பிடிக்காமல் போகும். சில உணவுகள் உனக்கு ஏற்றதல்ல என்று தோன்றும். சிலருடன் பேசினால் மனம் களைப்பாகும். இது உடல் தரும் எச்சரிக்கை மட்டுமல்ல, தெய்வம் தரும் கருணை. உன்னை நீ காப்பாற்று, நான் உன்னை காக்கிறேன். ஆனால் நீயும் உன்னை மதிக்க வேண்டும் என்ற அருள் நினைவூட்டல். என் தங்கமே, சில ஆபத்துகள் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் வடிவில் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் மனித காரணம் இருக்காது. சில இடங்களில் போனதும் உனக்கு திடீரென்று சோர்வு வரும். சிலரை சந்தித்ததும் மனம் கனமாகும். சில வீட்டிலிருந்து திரும்பியதும் காரணமில்லாமல் கோபம், அழுகை, பதட்டம் அதிகரிக்கும். இது உன் மனம் கற்பனை செய்வது அல்ல. உன் ஆற்றல் சில நேரங்களில் வெளிப்புற தாக்கங்களை உணர்கிறது. அப்போது அம்மன் அருள் உன்னை மீண்டும் சுத்தப்படுத்த தொடங்கும். அதனால்தான் திடீரென்று குளிக்க வேண்டும் போல தோன்றும். தீபம் ஏற்ற வேண்டும் போல இருக்கும். அம்மன் பெயரை சொல்ல வேண்டும் போல இருக்கும். மந்திரம் கேட்க வேண்டும் போல இருக்கும். உன் உள்ளம் தானாகவே புனிதத்தை தேடும். இது உன் உயிர் தன்னை மீட்டெடுக்கும் வழி. அம்மன் உன் அருகில் இருக்கிறாள் என்ற அடையாளம். என் தங்கமே, நீ இழந்த சில வாய்ப்புகள் கூட ஆபத்து விலகியதற்கான அடையாளமாக இருக்கலாம். நீ மிகவும் விரும்பிய ஒரு வேலை கிடைக்காமல் போனது உனக்கு துயரம் தந்திருக்கலாம். ஆனால் அந்த இடம் உன் மன அமைதியை உடைத்திருக்கும். நீ விரும்பிய உறவு உடைந்தது உனக்கு கண்ணீர் தந்திருக்கலாம். ஆனால் அந்த உறவு உன் மதிப்பை தினமும் காயப்படுத்தியிருக்கும். நீ ஆசைப்பட்ட பயணம் நின்றது உனக்கு வருத்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பயணம் உன் சக்தியை சிதைத்திருக்கும். பல நேரங்களில் நாம் இழப்பு என்று அழைப்பது தெய்வம் பாதுகாப்பு என்று அழைக்கும் விஷயம். அதனால்தான் இன்று முதல் உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை வேரூன்றட்டும். எனக்கு வராததெல்லாம் என் மீது கோபப்பட்ட விதி அல்ல. சிலவற்றை அம்மன் என் நலனுக்காக விலக்கியிருக்கலாம். இந்த எண்ணம் வந்தவுடன் உன் கண்ணீரின் சுவையும் மாறும். அதில் குறைச்சல் குறையும், நன்றி அதிகரிக்கும். என் தங்கமே, அம்மன் அருள் விளக்கும் மிக ஆழமான ஆபத்து உன் தவறான நேரம். சரியான விஷயமும் தவறான நேரத்தில் வந்தால் அது காயம் தரும்.
நல்ல மனிதரும் தவறான மனநிலையிலே சந்தித்தால் பிரிவு தருவார். நல்ல வாய்ப்பும் நீ தயாராக இல்லாதபோது வந்தால் அழுத்தமாகிவிடும். நல்ல பணமும் அறிவில்லாமல் கைக்கு வந்தால் சுமையாகிவிடும். அதனால்தான் அம்மன் சில நல்ல விஷயங்களையும் தாமதப்படுத்துவாள். நீ தயாராகும் வரை காத்திருப்பாள். நீ மனதில் உறுதியாகும் வரை நிறுத்துவாள். நீ உண்மையை புரிந்துகொள்ளும் வரை வழியை மூடுவாள். இது தண்டனை அல்ல, தவறான நேரத்தின் ஆபத்திலிருந்து காப்பு. இன்று நீ எங்கும் விஷயம் தாமதமாக இருக்கலாம். ஆனால் அது உன் உயிருக்கு, உன் மனதுக்கு, உன் குடும்பத்திற்கு சரியான நேரத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தாமதமாகிறது. என் தங்கமே, நீ சில சமயம் யாரையாவது நம்பி முழுமையாக ஒப்படைக்க நினைப்பாய். இந்த மனிதர் என்னை காப்பாற்றுவார் என்று. இவர்தான் என் வாழ்க்கை என்று. இவரில்லாமல் நான் முடியாது என்று. அங்கேதான் மறைந்த ஆபத்து தொடங்குகிறது. ஏனெனில் மனிதரை தெய்வத்தின் இடத்தில் வைத்தால் மனம் உடையும். அம்மன் அருள் இதையும் விளக்கும்போது அந்த மனிதர் திடீரென்று தன் உண்மையான முகத்தை காட்டுவார். உன்னை ஏமாற்றலாம், விலகலாம், காயப்படுத்தலாம். நீ அழுவாய். ஆனால் பின்னர் புரியும், அவர் போனதால் நான் சிதறவில்லை, நான் விழித்தேன். நான் யாரை எல்லாம் தெய்வமாக நினைத்தேன் என்று புரிந்தது. நான் என்னை யாரிடம் ஒப்படைத்தேன் என்று தெரிந்தது. நான் மீண்டும் அம்மன் பாதத்தில்தான் நிலைநிறுத்தப்பட்டேன். இந்த விழிப்பு வலிக்கலாம். ஆனால் இது உன்னை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றும் அருள். என் தங்கமே, உன் மனத்தில் சில நாட்களாக ஏதோ ஒன்றை விட வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அதை மதித்து கேள். ஒரு பழக்கம், ஒரு உறவு, ஒரு இடம், ஒரு வேலை, ஒரு பயம், ஒரு பழைய நினைவு, ஒரு குற்ற உணர்வு, ஒரு பொய்யான எதிர்பார்ப்பு. எதுவாக இருந்தாலும் அம்மன் பல நேரங்களில் விடச் சொல்லும் போது உள்ளம் முன்பே சைகை தரும். நாம் பிடித்து கொள்கிறோம், அதனால் வேதனை நீள்கிறது. நாம் விடுகிறோம், அப்போது ஆபத்து விலகுகிறது. சில சமயம் காப்பாற்றப்படுவது என்பது ஏதாவது புதியது பெறுவது அல்ல, பழைய விஷயத்திலிருந்து வெளியேறுவது. நம்மை நாமே காயப்படுத்தி கொண்ட இடத்திலிருந்து விலகுவது. நமக்கே எதிரான சிந்தனையிலிருந்து எழுவது. நமக்கு ஏற்றதல்லாத சூழலில் இருந்து வெளியே வருவது. இதுவே மிக பெரிய பாதுகாப்பு. என் தங்கமே, இன்று உன் ஆன்மாவுக்கு நான் சொல்ல விரும்புவது இது. நீ பார்க்காத இடங்களில் கூட அருள் வேலை செய்கிறது. நீ புரியாத மறுப்புகளிலும் காப்பு இருக்கிறது. நீ இழந்த வாய்ப்புகளிலும் பாதுகாப்பு இருக்கிறது. நீ தாமதமாக சென்ற தருணங்களிலும் அருள் இருக்கிறது. நீ திடீரென்று மனம் மாறிய முடிவுகளிலும் தெய்வ சைகை இருக்கிறது. நீ விலகிய மனிதர்களிலும் காப்பு இருக்கிறது. நீ நின்றுபோன பாதைகளிலும் கருணை இருக்கிறது. எல்லாம் கிடைப்பதே ஆசீர்வாதம் அல்ல, சிலவை கிடைக்காமல் போவது தான் உயிர் காக்கும் அருள். எல்லோரும் அருகில் இருப்பதே நலம் அல்ல, சிலர் விலகுவது தான் அமைதி தரும் அருள். எல்லா கதவுகளும் திறப்பதே உயர்வு அல்ல, சில கதவுகள் மூடப்படுவது தான் நாசத்தை தடுக்கிற அருள். என் தங்கமே, இன்று முதல் உன் வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட விஷயங்களை வெறுக்காதே. அவற்றை கவனித்து பார். ஒரு பாதை மூடப்பட்டதா? ஒரு மனிதர் விலகினாரா? ஒரு திட்டம் நின்றதா? ஒரு நாள் தாமதமானதா? ஒரு சந்திப்பு நடக்கவில்லையா? ஒரு வேலை ஒத்திவைக்கப்பட்டதா? உடனே ஏன் என்று மட்டும் கேட்காதே. உன் உள்ளத்தில் மெதுவாகச் சொல்லிக்கொள், இதிலும் அம்மன் அருள் இருக்கலாம், இதிலும் காப்பு இருக்கலாம். நான் பார்க்காத ஆபத்து விலகியிருக்கலாம். இந்த நம்பிக்கை உனக்கு அமைதியை தரும், பயத்தை அல்ல, ஏமாற்றத்தை அல்ல, ஒரு ஆழமான பாதுகாப்பு உணர்வை தரும். அப்போது நீ வாழ்க்கையை எதிர்த்து வாழ மாட்டாய், அருளோடு சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாய். என் தங்கமே, இப்போது உன் நெஞ்சில் இந்த வார்த்தை நிலையாக அமரட்டும். நான் தனியாக நடக்கவில்லை, நான் பார்க்கும் வழியிலேயே மட்டும் பயணம் இல்லை. என் முன்னால் அம்மன் அருள் சென்று காத்திருக்கிறது. என் பின்னால் அவள் பாதுகாப்பு நிழலாய் நிற்கிறது. என் வலப்பக்கம் அவள் சக்தி, என் இடப்பக்கம் அவள் கருணை. என் வீட்டின் வாசலில் அவள் கண், என் உடலின் மூச்சில் அவள் நாமம், என் மனத்தின் நடுக்கத்தில் கூட அவள் தாய்மை.
என்னை தொட வேண்டிய தீமை என்னை தொடாமல் விலகட்டும். என்னை அணைய வேண்டிய ஆபத்து என்னை சுற்றி நின்ற அருளால் திரும்பட்டும். என்னை உடைக்க வந்த நிழல் என்னை நோக்கி வருவதற்கு முன் ஒளியாய் கரையட்டும். என் தங்கமே, நீ நினைப்பதைவிட அதிகமாக காக்கப்பட்டவள். நீ உணர்வதைவிட அதிகமாக அருளால் சுற்றப்பட்டவள். இன்று உனக்கு தெரியாத ஆபத்து விலகியிருக்கலாம். நாளை அதற்காக நீ அம்மனை நன்றி கூறப் போகிறாய். ஏனெனில் உண்மையான தாயின் அருள் குழந்தைக்கு எல்லாம் காட்டாது. ஆனால் அவள் காப்பாற்றுவதை ஒருநாளும் நிறுத்தாது. என் தங்கமே, இன்னும் ஒரு ஆழமான உண்மையை உன் உள்ளத்தில் பதியச் செய்கிறேன். சில நேரங்களில் அம்மன் உன்னை காப்பாற்றுவது வெளியில் நடக்கும் சம்பவங்களை மாற்றுவதால் மட்டும் அல்ல, உன் உள்ளத்தின் வேகத்தை மெதுவாக்குவதாலும் தான். அவசரமாக எடுத்த முடிவு பல முறை மனிதனை ஆபத்துக்குள் இழுத்துச் செல்லும். கோபத்தில் சொன்ன வார்த்தை உறவை உடைக்கும். பயத்தில் எடுத்த முடிவு வாழ்வை சிதைக்கும். துன்பத்தில் பிடித்த மனிதர் காயத்தை அதிகரிப்பார். தனிமையில் ஒப்படைத்த நம்பிக்கை துரோகமாக மாறும். இதை எல்லாம் தடுக்க அம்மன் சில சமயம் உன் மனதை திடீரென்று அமைதியாக்குவாள். பேச வேண்டிய நேரத்தில் நீ மௌனமாக இருப்பாய். ஓட வேண்டிய நேரத்தில் நீ நிற்பாய். பிடித்து கொள்ள வேண்டுமென்று தோன்றியவரை நீயே மெதுவாக விடுவாய். இதெல்லாம் உன் பலவீனம் அல்ல. இது உன் உள்ளத்தில் அம்மன் வைத்த பிரேக். அந்த பிரேக் இல்லையெனில் பலர் தங்கள் வாழ்க்கையை தாமே காயப்படுத்தி கொள்வார்கள். உனக்கு வந்த இந்த நின்று சிந்திக்கும் சக்தி சாதாரண புத்தி அல்ல. அது காப்பாற்றும் கருணை. என் தங்கமே, சில ஆபத்துகள் வார்த்தைகளால் வருவதில்லை. அவை பார்வையால் வரும். சிலர் உன்னை பார்த்து மகிழ்வதில்லை. அவர்கள் உன் முன்னே சிரித்தாலும் உள்ளே பொறாமை கொள்கிறார்கள். உன் வளர்ச்சியை பார்த்து அமைதியாக இருப்பதில்லை. உன் வீட்டில் அமைதி இருந்தால் கூட அவர்களின் மனம் அசைகிறது. உன் முயற்சி பலித்தால் அது அவர்களுக்கு எரிச்சல் தருகிறது. இப்படி உள்ள ஆற்றல்கள் சில சமயம் கண்ணுக்கு தெரியாத சுமையாக உன் வாழ்க்கையை தொடும். திடீரென்று வேலைகள் தாமதமாகும். காரணமில்லாமல் மனம் சோர்வடையும். வீட்டு காற்று கனமாகும். உறவுகளில் சிறு விஷயமே பெரிய பிரச்சனையாக மாறும். இதெல்லாம் எப்போதும் ஒரே காரணத்தால் நடப்பதில்லை என்றாலும் சில நேரங்களில் வெளியிலிருந்து வரும் பார்வைகளும் தாக்கும். அப்போது அம்மன் உன் மீது ஒரு மறைந்த கவசம் போடுவாள். அதனால் தீமை முழுமையாக நுழைய முடியாது. பாதிக்க வந்த சக்தி பாதியிலேயே நின்றுவிடும். நிழல் வர முயன்றாலும் ஒளி அதை தள்ளிவிடும். அதனால்தான் சில நாட்களில் திடீரென்று பூஜை செய்ய வேண்டும் போல தோன்றும். எலுமிச்சை வைத்தால் மனம் லேசாகும். தீபம் ஏற்றினால் வீடு அமைதியாகும். அம்மன் பெயரை சொன்னவுடன் உள்ளம் சற்றே திறக்கும். இது வெறும் பழக்கம் அல்ல, ஆற்றலை மாற்றும் அருள். என் தங்கமே, உனக்கு தெரியாத இன்னொரு ஆபத்து உன் நம்பிக்கையை திருட வருகிற சோர்வு. எல்லா தீமையும் சண்டையாக வராது. சில தீமைகள் களைப்பாக வரும். இது எல்லாம் பயனில்லை என்ற எண்ணமாக வரும். எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் என்ன பலன் என்ற மனச்சோர்வாக வரும். நான் ஏன் மட்டும் இவ்வளவு கஷ்டம் பார்க்க வேண்டும் என்ற உடைந்த கேள்வியாக வரும். இதுதான் மிகவும் ஆபத்தான தருணம். ஏனெனில் அந்த நேரத்தில் மனிதன் வெளிப்புற பிரச்சனையால் அல்ல, உள்ளே அணையும் நம்பிக்கையால் விழுந்துவிடுவான். அதனால்தான் அம்மன் சில நேரங்களில் உனக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் தருவாள். திடீரென்று ஒரு நல்ல செய்தி. எதிர்பாராத ஒருவரின் ஆறுதல். காரணமில்லாத உள்ள அமைதி. ஒரு கனவில் கிடைக்கும் சைகை. ஒரு பாடல் கேட்கும் போது வரும் கண்ணீர். ஒரு கோவிலின் மணி ஓசையில் உண்டாகும் நிம்மதி. இவை எல்லாம் பெரிய அற்புதம் போல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவை உன் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்க அவள் தரும் சிறிய உயிர்த்துளிகள். நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் தாயின் மென்மையான தொடுதல். என் தங்கமே, நீ மறந்து விடக்கூடாத ஒன்று என்னவென்றால், அம்மன் காப்பாற்றும் விதம் பல முறை நமக்கு பிடித்த மாதிரி இருக்காது. நாம் வேண்டுவது எளிய பாதை. அவள் தருவது சரியான பாதை. நாம் வேண்டுவது உடனடி சந்தோஷம். அவள் தருவது நீண்டகால நிம்மதி. நாம் வேண்டுவது நாம் தேர்ந்தெடுத்த மனிதர். அவள் தருவது நம்மை காயப்படுத்தாத மனிதர்.
நாம் வேண்டுவது உடனே திறக்கும் கதவு. அவள் தருவது சரியான நேரத்தில் திறக்கும் கதவு. இந்த வித்தியாசத்தை புரியாததால் தான் பலர் அருளை தண்டனை என்று தவறாக நினைக்கிறார்கள். தாமதத்தை சாபம் என்று நினைக்கிறார்கள். மறுப்பை அவமானம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பின்னர் காலம் கற்றுக் கொடுக்கும். கிடைக்காதது எல்லாம் இழப்பு அல்ல. விலகியது எல்லாம் வஞ்சகம் அல்ல. தடுக்கப்பட்டது எல்லாம் துரதிர்ஷ்டம் அல்ல. சிலவை காப்பாற்றப்பட்ட ஆசீர்வாதங்கள். என் தங்கமே, சில ஆபத்துகள் பழைய பழக்கங்களின் வழியாக திரும்பி வர முயலும். நீ ஏற்கனவே வலித்த உறவை விட்டுவிட்டாய் என்றாலும் மனம் சில நேரங்களில் மீண்டும் அதே இடத்தை தேடும். நீ உன்னை காயப்படுத்திய நினைவுகளை விட முயன்றாலும் தனிமை வந்தால் மீண்டும் அதையே நினைக்கத் தொடங்கும். நீ உனக்கு தீங்கு செய்த வழக்கத்தை நிறுத்தியிருந்தாலும் சோர்வு வந்தால் மீண்டும் அதற்கே செல்ல வேண்டும் போல தோன்றும். இந்த திரும்பி போகும் இழுப்பு தான் ஒரு மறைந்த ஆபத்து. ஏனெனில் மனிதன் பலமுறை புதிய தீமையில் விழுவதில்லை, பழைய காயத்திற்கே திரும்பிச் சென்று விழுவான். இதை தடுக்க அம்மன் சில நேரங்களில் உன் உள்ளத்தில் திடீர் வெறுப்பை உண்டாக்குவாள். ஒரு காலத்தில் பிடித்திருந்தது திடீரென்று பிடிக்காமல் போகும். பழைய தொடர்பு வந்தாலும் மனம் பதிலளிக்காது. பழைய இடம் அழைத்தாலும் கால்கள் செல்லாது. பழைய நினைவு வந்தாலும் இதயம் முழுவதும் திறக்காது. இது உன் குணமாதல். இது உன் காப்பு. இது மீண்டும் அதே நெருப்பில் கையை வைக்காதே என்று அம்மன் தரும் உள்செய்கை. என் தங்கமே, உன் பிரார்த்தனைகளுக்கும் பாதுகாப்பு வேலை உண்டு. நீ மனம் உடைந்து அழுத நாட்களை நினைவு கூர். யாரிடமும் சொல்ல முடியாமல் அம்மன் பெயரை மட்டும் சொல்லி படுத்து கொண்ட இரவுகளை நினைவு கூர். பதில் இல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று உடைந்து வெளியேறியது. மறுநாள் அதே பிரச்சனை இருந்தாலும் உன் தாங்கும் சக்தி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இதுதான் பிரார்த்தனையின் மறைந்த பாதுகாப்பு. எல்லா பிரார்த்தனையும் உடனே பிரச்சனையை அகற்றாது. ஆனால் அது உன் உள்ளத்தை பலப்படுத்தும். உன் எண்ணங்களை தெளிவாக்கும். தவறான முடிவிலிருந்து காக்கும். சோர்வில் மூழ்காமல் பிடித்து நிறுத்தும். கோபத்தில் உடைக்காமல் காப்பாற்றும். பல நேரங்களில் வெளிப்புற ஆபத்தை விட உள் சிதைவுதான் பெரிய ஆபத்து. பிரார்த்தனை அதைத்தான் முதலில் தடுத்து நிறுத்தும். என் தங்கமே, நீ கவனித்தாயா, சில சமயம் உனக்கு திடீரென்று சிலரிடம் பேசவே மனமில்லை. முன்பு எளிதாக பகிர்ந்த விஷயங்களை இப்போது சொல்ல விருப்பமில்லை. இது எல்லாம் நீ குளிர்ந்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம் அல்ல. உன் ஆன்மா யாரிடம் எவ்வளவு திறக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறது. எல்லோரிடமும் உன் வலியை பகிர முடியாது. எல்லோரும் உன் கண்ணீரை தாங்க வரமாட்டார்கள். சிலர் கேட்பார்கள், ஆனால் புரிந்து கொள்ளமாட்டார்கள். சிலர் ஆறுதல் சொல்வார்கள், ஆனால் உள்ளே ஒப்பிடுவார்கள். சிலர் உன் பலவீனத்தை நாளை ஆயுதமாக்குவார்கள். அதனால்தான் அம்மன் சில நேரங்களில் உன் வாயை மூடுவாள். பேச வேண்டியதை உள்ளத்தில் வைத்திருப்பாய். சொல்ல போய் நிறுத்திவிடுவாய். இதை நான் சொல்ல வேண்டாம் என்று உள்ளம் எச்சரிக்கும். இதுவும் பாதுகாப்பு. உன் ரகசியம் காக்கப்படுவது கூட அருள். உன் கண்ணீர் எல்லோருக்கும் தெரியாமல் தடுக்கப்படுவது கூட கருணை. என் தங்கமே, இன்னொரு மறைந்த ஆபத்து உன் தன்னம்பிக்கையை அழிக்க வருகிற ஒப்பீடு. மற்றவர்கள் முன்னேறுவது உனக்கு காயம் தரலாம். யாரோ ஒருவர் எளிதாக பெறுவது உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று தோன்றலாம். மற்றவர்களின் வீடு அமைதியாக தெரியும். மற்றவர்களின் உறவு அழகாக தெரியும். மற்றவர்களின் வாழ்க்கை நேராக போகிறது போல தோன்றும். அங்கேயே ஆபத்து ஆரம்பமாகிறது. ஏனெனில் ஒப்பீடு மனிதனை தன் அருளிலிருந்து தள்ளிவிடும். அவன் தன் பாதையை வெறுக்க ஆரம்பிப்பான். தன் நேரத்தை நம்ப மாட்டான். தன் உள்ளத்தின் குரலை கேட்க மாட்டான். இதை விலக்க அம்மன் சில நேரங்களில் உன்னை கூட்டத்திலிருந்து விலக்குவாள். தனிமையில் வைப்பாள். அமைதியில் வைப்பாள். வெளியிலிருந்து வரும் சத்தம் குறையட்டும் என்று தள்ளுவாள். நீ உன் பாதையை மீண்டும் கேட்க. நீ உன் காலத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள. நீ உனக்கான அருளை மற்றவர்களின் அளவுகோலால் அளக்காதிருக்க. இது தாமதம் போல தெரிந்தாலும் உன் ஆன்மாவை காப்பாற்றும் பிரிவு நேரம்.
என் தங்கமே, சில ஆபத்துகள் சின்ன சின்ன சமரசங்களாக வந்து நிற்கும். இதுவரை சரிதான், இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கோ என்று உன்னை ஏமாற்றும். அவர்தான் அப்படித்தான், நீயே பொறுத்துக்கோ என்று சொல்லும். இது பெரிய விஷயம் இல்லை என்று உன் வலியை சிறிதாக்கும். இன்னும் கொஞ்ச நாள் காத்திரு என்று உன் எல்லைகளை உடைக்கும். இப்படி தன்னை மறந்து தொடர்ந்து சமரசம் செய்யும் மனிதன் மெதுவாக உள்ளே சிதைவான். இதை தடுக்க அம்மன் சில நேரங்களில் உனக்கு திடீரென்று ஒரு வரம்பு உணர்வை தருவாள். இது போதும் என்று உள்ளம் சொல்லும். இதை நான் இனி ஏற்க மாட்டேன் என்று ஒரு குரல் எழும். நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு தாங்கியதை இப்போது ஏன் தாங்க முடியவில்லை என்று. ஏனெனில் உன் ஆன்மா எழுந்திருக்கிறது. அம்மன் உன் உள்ளத்தில் சுயமரியாதையை மீண்டும் ஏற்றியிருக்கிறாள். இது சண்டை அல்ல, இது பாதுகாப்பு. இது அகம்பாவம் அல்ல, இது தெய்வம் கொடுத்த எல்லை. என் தங்கமே, உன் வீட்டு வாசலில் சில நேரங்களில் காற்று மாறுவது போல தோன்றும். ஒரு நாள் திடீரென்று எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள். ஒரு நாள் வழக்கமாக வருகிற சண்டை வராது. ஒரு நாள் காரணமில்லாமல் தீபம் நீண்ட நேரம் எரியும். ஒரு நாள் அம்மன் படம் பார்த்தவுடன் கண்ணீர் வரும். இவை எல்லாம் வெறும் உணர்ச்சி அல்ல, வீட்டில் ஆற்றல் மாறும் அறிகுறிகள். அம்மன் உன் வீட்டைச் சுற்றி ஒரு மறைந்த வட்டம் போடுகிறாள். அங்கே நுழைய வேண்டாத ஆற்றல் நுழையாமல் தடுக்கிறாள். அங்கே சண்டை விதை வேரூன்றாமல் பார்த்து கொள்கிறாள். அங்கே நோய் அதிகரிக்காமல் காக்கிறாள். அங்கே பயம் பெரிதாகாமல் அடக்குகிறாள். அதனால்தான் சில வீடுகள் கஷ்டம் இருந்தாலும் உடைந்து போகாமல் நிற்கின்றன. சில குடும்பங்கள் சோதனை இருந்தாலும் பிரிந்து போகாமல் தாங்குகின்றன. காரணம் அவர்களிடம் பணம் அதிகம் என்பதல்ல, அவர்களிடம் காக்கும் அருள் அதிகம் என்பதே. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் நடந்த சில கிட்டத்தட்ட தருணங்களை நினைத்து பார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கலாம், ஆனால் கடைசி நொடியில் தப்பியிருக்கும். கிட்டத்தட்ட தவறான முடிவு எடுத்திருக்கலாம், ஆனால் மனம் மாறியிருக்கும். கிட்டத்தட்ட நம்பக்கூடாத ஒருவரை நம்பியிருப்பாய், ஆனால் ஏதோ ஒன்று தடுத்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு விபத்து, கிட்டத்தட்ட ஒரு அவமானம், கிட்டத்தட்ட ஒரு நஷ்டம். அந்த கிட்டத்தட்ட என்ற இடத்தில் தான் அம்மன் அருள் நிற்கிறது. முழு இருளாக ஆக விடாமல் தடுத்த இடம் அது. முழு உடைச்சலாக மாற விடாமல் காத்த இடம் அது. முழு வீழ்ச்சியாகி விடும் முன் கைப்பிடித்து நிறுத்திய இடம் அது. அதனால்தான் இன்று நீ உயிரோடு, நம்பிக்கையோடு, இன்னும் ஒரு நாளை எதிர்கொள்ளும் சக்தியோடு இருக்கிறாய். என் தங்கமே, இப்போது உன் உள்ளத்தில் இந்த உணர்வு ஆழமாக வேரூன்றட்டும். நான் இழந்ததை மட்டுமே பார்க்க மாட்டேன். நான் காப்பாற்றப்பட்டதை நினைப்பேன். நான் தடுக்கப்பட்டதை வெறுக்க மாட்டேன். அதில் இருந்த அருளை தேடுவேன். நான் விலகிய மனிதரை சாபம் என்று சொல்ல மாட்டேன். அவர் வழியாக விலகிய ஆபத்தை நினைப்பேன். நான் தாமதமான நாளை குறை சொல்ல மாட்டேன். அந்த தாமதம் காத்த உயிரை நன்றி கூறுவேன். நான் அழுத இரவை வீண் என்று நினைக்க மாட்டேன். அந்த கண்ணீர் என்னை தவறான முடிவிலிருந்து தடுத்ததை உணர்வேன். என் தங்கமே, உன் மீது ஒரு மறைந்த காப்பு இப்போது கூட இருக்கிறது. நீ இதை படிக்கும் இந்த நொடியிலும் உன் பெயரைச் சொல்லாமல் உனக்காக அருள் நிற்கிறது. உன் வீட்டின் மூலையில் அமைதியாக ஒரு ஒளி நின்றிருக்கிறது. உன் நெஞ்சின் நடுக்கத்தில் கூட ஒரு தாயின் கை இருக்கிறது. உன் பாதைக்கு முன் தெரியாத கற்களை யாரோ அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உன் பின்னால் வந்த நிழல்களை யாரோ திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். உன் மீது விழ வேண்டிய தீமையை யாரோ மெதுவாக காற்றில் கரைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ பயப்பட வேண்டாம். நீ அவசரப்பட வேண்டாம். நீ உடனே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் உள்ளத்தில் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. உன் வீட்டில் தீபத்தை அணைய விடாதே. உன் நெஞ்சில் அம்மன் நாமத்தை மங்க விடாதே. ஏனெனில் என் தங்கமே, உனக்கு தெரியாத ஆபத்துகள் எவ்வளவு வந்தாலும் உனக்காக விழித்திருக்கும் தாயின் அருள் அதைவிட பெரிது. உன்னை தொட வருகிற தீமை வாசலிலேயே நின்று போகட்டும். உன்னை காயப்படுத்த வருகிற எண்ணங்கள் பாதியிலேயே கரையட்டும். உன் மன அமைதியை திருட வருகிற நிழல்கள் ஒளியாக மாறட்டும்.
உன் உயிரை பலவீனப்படுத்த வந்த சுமைகள் கருணையாய் விலகட்டும். உன் பெயரைச் சுற்றி அம்மன் அருள் கவசம் கட்டிக்கொள்ளட்டும். நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் பாதுகாப்பு மலரட்டும். நீ மூச்செடுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் காக்கும் சக்தி பெருகட்டும். நீ நினைப்பதை விட அதிகமாக அருளால் பாதுகாக்கப்பட்டவள் நீ. இன்று தெரியாத காப்பு நாளை உன் வாழ்வின் மிக பெரிய சாட்சியாக மாறும்.